Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 2026 வரதுக்குள்ளார அவங்க வந்து திருப்பரங்குன்றத்தில் ஒரு மத கலவரத்தை ட்ரை பண்ணாங்க. அது சரியா வரல. ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும் போதே அங்கங்க இந்த ரயில்வே நிலையங்கள்ல இருக்கிற ஹிந்தி எழுத்துக்களை தார்பூசி அழிக்கிறாங்க. இன்னைக்கு பெரியார் நடத்துகிற போராட்டம், அந்த போராட்டம் திரும்பி வருது. அது இன்னும் வீரியமாகும்னு நினைக்கிறீங்களா? உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மந்திரி சொல்றாரு, ஹிந்தி தெரியவில்லை என்றால் நாட்டை விட்டு வெளியே போகிறாரு. நீ ஏன் நாட்டை பிரித்து கொடுக்குறேன்னு எங்களுக்கு என்ன போச்சு? நாங்கள் அதுக்கு தானே கட்சியே ஆரம்பித்தோம். அப்புறம் நீ தானே தடை விதிச்ச. 3வது மொழி படித்தா நான் தாய்மொழி போயிடுங்கிறதுக்கு உதாரணமே மோடி தான். அவர் தான் தமிழை வளர்க்குறேங்கிறாரு. அதே தமிழ் இவர் யார் வளர்த்துறதுக்கு? வளர்ந்த மொழியை நீங்கள் என்ன பண்ண? தமிழ்நாட்டு உரிமைகளை வந்து எப்படி பாதுகாக்கணும்னு இப்போ இருக்கிற விடியா திமுக அரசுக்கு தெரியல. ஒரு வகையில் அது கரெக்டு தான். செங்கோட்டை இன்னும் அதிருப்தியில் தான் இருக்கிறார். அது எடப்பாடியுடன் மீண்டும் இணைந்து செல்வாரா, இணக்கமாக போவாரா? இந்த காலத்திலிருந்து பார்த்தவங்கிற முறையில் செங்கோட்டையனுடைய செல்வாக்கு என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். இவங்க 2 பேர் வச்சா தான் ஜெயலலிதா கிட்ட சட்டம். பருகூரில் அந்த மாதிரி தோற்று போய்டுன்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து காங்கேயத்தில் நில்லுன்ட்டார். காங்கேயத்தில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சார். இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா தலைமையில் கட்சியை நடத்துனது செங்கோட்டை. நீங்கள் அதிமுக கிட்ட பழனிசாமி கிட்ட என்ன இருக்குது? தலைமை கழக பில்டிங் இருக்குது. அது தவிர அவர்கிட்ட என்ன இருக்குது? இப்போ ரொம்ப லேட்டாக வர்றார் செங்கோட்டை. இந்த ரூமில் இந்த இடத்துல உட்காந்துருக்கிற இங்கே தான் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்தார். அவரை கூட்டிகிட்டு வந்தது எங்கள் சேர்மன் தம்பிதுரை தான் கூப்பிட்டு. அதிமுக ஆதரவாக பேசுறது தான் வந்தார். எங்கள் செமினார் ஹாலில் தான் அவர் அறிமுகம் ஆகிறார். இப்போ ரஜினி நேற்று ஜெயலலிதா வீட்டுக்கு போயிருக்கிறார். ஏதாவது புதுப்படம் தான் நடிச்சிட்டு இருக்கிறேன். ஏதோ இருக்குது படம். போயிருக்கிறாரு மரியாதை செலுத்த. மும்மொழி கொள்கையை அமல்படுத்தி ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒன்றிய அரசுடைய மிகப்பெரிய வலியுறுத்தலாக இருக்குது. அதெல்லாம் அவங்க செய்வாங்க எதிர்பார்த்தது தானே. என்ன புதுசாக இது 2026 வரத்துக்குள்ளார அவங்க வந்து திருப்பரங்குன்றத்தில் ஒரு மத கலவரத்தை ட்ரை பண்ணாங்க. அது சரியாக வரல. எப்படி முஸ்லீம்கள்லாம் செய்யலாம் அது இதுன்னு ஏதோ ஒரு மத கலவரத்துக்கு ட்ரை பண்ணாங்க. எச் ராஜா எவ்வளோ ட்ரை பண்ணார். திருப்பரங்குன்றத்து மக்களே அதை பற்றி கவலைப்பட்டு. மத்திய அமைச்சர் சொல்கிறாரு 5000 கோடி இழக்க நேரிடுங்கிறாரு. இப்போ முதலமைச்சர் சொல்கிறாரு நாங்கள் வரி செலுத்த முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நொடி போதும், இங்கே வந்து இருமொழி கொள்கை தான், அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. ஸ்டாலின் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கங்கே இந்த ரயில்வே நிலையங்களில் இருக்கிற ஹிந்தி எழுத்துக்களை தார்பூசி அழிக்கிறாங்க. பொள்ளாச்சி, பாளையங்கோட்டை, திருத்தணி இந்த மாதிரி செய்யலாம். இன்றைக்கி பெரியார் நடத்துகிற போராட்டம், ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற இந்திய எழுத்துக்களெல்லாம் அழிச்சோம்ல, அப்போது அந்த போராட்டம் திரும்பி வருது. இப்போ அது இன்னும் வீரியமாகும்னு நினைக்கிறீங்களா? வருது. அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளி சிறுமி ஒன்றிய அரசு என்னத்துக்கு காசு கொடுக்குறோம், நாங்கள் கொடுக்குறோம் சொல்லி 10,000 ரூபா அனுப்புது முதலமைச்சருக்கு. இந்த பணத்தை வச்சு நீங்கள் கல்வி இது நடத்துங்க. அது மாதிரி மக்கள் இருந்தாக்க உங்கள் வரி என்னத்துக்கு தேவை? இதில் என்ன புரியுதுன்னா, பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடு பேரே இல்லை. ஆக ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டில் இல்லை இந்த தமிழ்நாடு இல்லை. இப்போ மும்மொழி கொள்கையை எடுத்துக்கலாம். இன்னொரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மந்திரி சொல்கிறாரு, ஹிந்தி தெரியவில்லை என்றால் நாட்டை விட்டு வெளியே போகிறாரு. நீ ஏன் நாட்டை பிரித்து கொடுக்குறேன்னு எங்களுக்கு என்ன போச்சு? நாங்கள் அதுக்கு தானே கட்சியே ஆரம்பித்தோம். அப்புறம் நீ தானே தடை விதிச்ச. இப்போ அந்த தடையை இது பண்ணிட்டு மீறிக்கிட்டு நீ வந்து வெளியே போகிற, நாங்கள் ரெடி, ஏன் விட்டுரு. என்னத்துக்கு உனக்கு எனக்கு என்னது? உனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. நீ ஒரு வந்தேரி, உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? நீ தான் நான் தான் எங்கள் ஒத்து வரலன்னு சொல்கிறேன், விட்டுரு, போகிறோம், அவ்வளோதான். நாங்கள் எந்த மொழியும் திணிக்கலை அப்படிங்கிறாரு பாஜக மாநில தலைவர். எந்த மொழியும் நாங்கள் திணிக்கலை. அந்த பட்டியலில் இருக்கிற மொழியில் ஏதோ ஒரு மொழியை 3வது மொழியை எடுத்து எதுக்குங்க 3 மொழி கற்றுக்கணும்? தேவை என்ன? அறிவியலை வளர்த்துவீங்களா, மொழியை வளர்த்திக்கிட்டு இருப்பீங்களா? பேசுகிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுக்கு வந்து கம்யூனிகேஷனுக்கு என்னுடைய தாய்மொழி. அறிவியல் வளர்கிறதுக்கு ஆங்கிலம் தேவை இருக்குது. எந்த நாட்டுக்காரன் எதை கண்டுபிடிச்சாலும் ஆங்கிலத்தில் தான் அங்கே இது பண்ணுறான். ஃப்ரெஞ்சுக்காரன் கண்டுபிடிச்சிருக்கலாம், ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சிருக்கலாம், ஹங்கரிக்காரன் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா இந்தியாவில் எதுவும் கண்டுபிடிச்சதா ஒன்றுமே கிடையாது. நவீன அறிவியலில் வந்து இந்தியர்களுடைய பங்களிப்பு ஒன்றுமே கிடையாது. என்றைக்கு அந்த சனாதனம் உள்ள வந்துச்சு அன்றைக்கே நம்ம காலி ஆகிட்டோம். இல்லை, கல் தோன்றி மண் தோன்றாங்க, அதெல்லாம் பேச்சு புரியாது. கல்லணை எப்படி கட்டினான்னு இன்றைக்கி ஒன்றும் தெரியாது. அந்த அளவுக்கு அறிவு மிகுந்த சமுதாயங்க. உலகத்திலேயே முதலாக அணையை கட்டினவன் தமிழன். கப்பல் ஏறிட்டு போன உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பல் இதில் மாலுமிகளாக இருந்தவர்கள் தமிழர்கள். அது வரல பிரிட்டிஷ்காரரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம தமிழை எங்கெல்லாம் போயிருக்காங்கிறது தெரிஞ்ச பிறகு தான் பார்த்தா பிரிட்டிஷ்காரன் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுது.
அந்த அளவுக்கு நம்முடைய அறிவியல் வளர்ச்சி இருக்குது. தஞ்சாவூர் கோயில் கோபுரத்தை எப்படி கட்டினாங்கிறது யாருக்குமே தெரியல. அந்த அளவுக்கு நம்முடைய பொறியியல் திறமை இருக்குது. ஆங்கிலம் தெரியாத தமிழன், ஹிந்தி தெரியாத தமிழன். அப்படி இருக்கிற ஒரு இடத்துக்கிட்ட வந்து குதிரைக்கிட்ட பேசுகிற லாங்குவேஜை பேசுகிறான்னா என்ன அர்த்தம்? மொழி எதுக்கு எத்தனை மொழி கற்றுக்கணும்? அதுதான் நான் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறேன். நான் வந்து தென் அமெரிக்காவில் இருக்கிற பெருங்கிற நாட்டுக்கு போல அங்கே வந்து ஸ்பானிஷ், அங்கே ஒரு மாதம் இருக்க வேண்டியது. இங்கிலீஷுங்கிற வார்த்தை ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியாது. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? ஸ்பானிஷ் கற்றுக்கிட்டோம். நான் எனக்கு 40வது வயசில் நான் வந்து பெரு நாட்டுக்கு போவேன். அங்கே ஸ்பானிஷ் தேவைப்படுங்கிறதுக்காக எனக்கு பள்ளிக்கூடத்திலே ஸ்பானிஷ் கற்றுக் கொடுப்பீங்களா? புரியலையே எனக்கு. இப்போ தனியார் பள்ளிக்கூடத்துலாம் வச்சுருக்கிறாங்க, அரசு பள்ளியில் வச்சா என்ன? அதை கற்றுக்கிறவங்க கற்றுக்கிட்டு போகிறாங்க. அந்த தனியார் பள்ளியில் படித்தவன் என்னத்தை கிழிச்சான், என்ன சாதிச்சான் சொல்லுங்க பார்க்கலாம். சிபிஎஸ்சியில் இப்போ இங்கே ஒரு ஐஐடின்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. எவனும் இந்த ஊரில் இருக்கிறதில்ல. அவங்க சாதித்த சாதனை என்ன? எத்தனை பேர் நோபல் பிரைஸ் வாங்கினான்? என்ன பண்ணிட்டானுங்க? அவனுங்க மொழியை போட்டு திணிக்கிறீங்க. மூளைக்கு ஒரு அளவுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது, இவ்வளோ தான் கற்றுக்க முடியும்னு ஒருவருடைய மூளைக்கும் இவ்வளோ தான் கிரகிக்கும் சக்தின்னு இருக்குது. அந்த கிரகிக்கும் சக்தி பூராவும் மொழிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அறிவியல் எப்படி வளர்த்துவீங்க? அதனால தான் வந்து மோடி மாதிரி ஆளுங்க வந்து மொழியை இது பண்ணிக்கிட்டு இருந்ததுனால தான் எல்லாம் வந்து பல்கலைக்கழகமும் மருத்துவமனைகளையும் தொழிற்சாலைகளும் கட்டிகிட்டு இருக்கும்போது ராமர் கோயில் கட்டுறாருன்னா என்ன அர்த்தம்? மூளை பூரா மழுங்கி இருக்குது. 3 மொழி படிச்சுக்கிட்டு உட்காந்துட்டுருக்காரு. அவ்வளோ வேணாங்க. 3வது மொழி படித்தா நான் தாய்மொழி போயிடுங்கிறதுக்கு உதாரணமே மோடி தான். அவர் தான் தமிழை வளர்க்குறேங்கிறாரு. அதே தமிழ் இவர் யார் வளர்த்துறதுக்கு? வளர்ந்த மொழியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அமெரிக்காவில் போய் பாரதியார் பாட்டு சொல்கிறாரு. அது அமெரிக்கா அதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தாஜா பண்ண முடியாது. அங்கே போய் பாரதியார் பாட்டியா பாரதிதாசன் பாட்டு சொல்ல வேண்டியது. அங்கே ஒரு ஐயர் பாட்டை தான் பாடியிருக்காரு. அவ்வளோதான். அப்படி தான் போகும். திருக்குறள் சொல்கிறாரு. திருக்குறள் வந்து இவருக்கு முன்னாடியே உலகம் பூரா இது பண்ணிட்டாங்க. கால்டுவெல் ஐயர் போன்றவர்களாம் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருக்குறளை பற்றிலாம் பேசிட்டாங்க. ஒரே ஒரு மோடியை வச்சே உதாரணம் சொல்கிறேங்க. மோடி ஹிந்தி பேசி கேட்டிருக்கீங்க, இங்கிலீஷ் பேசி கேட்டிருக்கீங்க. அவருடைய தாய்மொழி எது? குஜராத்தி. என்னைக்காவது குஜராத்தியில் அவர் பேசி கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? அவர் எந்த ஊரில் நிற்கிறாரு எலெக்ஷனுக்கு? எந்த ஸ்டேட்டில் நிற்கிறார் அவர் எந்த தொகுதி? அவர் நிற்கிற தொகுதி வாரணாசி. அது எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசம். ஸோ பொழப்பு நடக்கலைங்கிறதுக்காக குஜராத் ஸ்டேட்டையும் விட்டார், குஜராத்தி மொழியும் விட்டார், ஹிந்தி பேசிட்டு சுற்றுறாரு. புரியுதா? ஹிந்தி என்ன பண்ணணுன்னு புரியுதா? என் தாய்மொழி போயிடும், என் கலாச்சாரம் போய்டும், என் மாநிலம் போய்டும், எல்லாம் போய்டும். அவ்வளோதான். ஒரு இனத்தை ஒரு இனத்தையை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறீங்க? அவன் தமிழன்டாங்கிறீங்க. எதை வச்சு சொன்னீங்க? மொழி. அவன் கன்னடக்காரங்கிறீங்க, அவன் ஹிந்திக்காரங்கிறீங்க. மொழியை வச்சு தாங்க உங்களை அடையாளம் தெரியுது. அந்த மொழியை அழிச்சிட்டா நான் யார்? எனக்கு என்ன இருக்குது? அமெரிக்காவில் இருந்திருக்கேன். என்றைக்குமே அவன் கேட்குறான், நீ எங்கேருந்து வர்றேன்னு. ஒரு இடத்துல நான் வந்து இந்தியாவிலேருந்து வர்றேன்னு. இந்தியாவில் எங்கேருந்து வர்றேன்னு கேட்டான். அவனுங்களுக்கு தெரியுது இந்தியாங்கிறது ஒரு நாடே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. இந்தியன் யூனியன் பல மாநிலங்களுடைய கூட்டு. அதனால தான் ஒன்றியம், பல ஒன்றியங்களுடைய கூட்டு. இவன் தான் அந்த சென்ட்ரலுங்கிறான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறான், யூனியன் கவர்மெண்ட்டு தான். இதில் வந்து உங்களுக்கு அரசியல் சட்டத்தின்படி பிரிந்து போகும் உரிமை உள்ள மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கி இருக்கிறது தான் இது தான் இந்தியா. எப்படி யுனைடெட் கிங்டம்னு சொல்கிறோமோ பிரிட்டனை, அங்கே வந்து 3 நாடு, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து. இந்த 3ம் சேர்ந்தது தான் யுனைடெட் கிங்டம். அங்கேயே வந்து நீங்கள் போனீங்கன்னா அக்கா அயர்லாண்டு ஐரிஷ் ஏரியாவுக்கு போனோம்னா ஐரிஷ் பேசுகிறான், இங்கிலாந்து இங்கிலீஷ் இல்லை. ஸ்காட்லாந்து போனால் ஸ்காட்டிஷ் பேசுகிறான். நான் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஸ்காட்லாண்ட்லேருந்து ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வந்துருந்தார். அவரை அறிமுகப்படுத்தி நான் தான் பேசினேன். பேசும்போது ஈஸ் ஃப்ரம் இங்கிலாந்து அப்படின்ட்டேன். டக்குன்னு தெரிச்சிட்டார். ஸ்டாப் அப்படின்னாரு. ஐ ஆம் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் அப்படின்னாரு. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது அங்கேயே அவங்களுக்குள்ளார நான் வேற அப்படிங்கிறாங்க. அழகு இந்த மொழிக்கு 3 மொழியை கற்றுக்கும் போது அந்த
மூளையினுடைய பெரும்பகுதி வந்து அதில் சரியாக போகிறதுனால தான் உங்களால் சுயமாக சிந்திக்க முடியல, சுயமாக கண்டுபிடிக்க முடியல. அறிவியல் வளராமல் போகிறதுக்கு காரணம் அதுதான். இங்கிலீஷ் தெரியாதவங்க தமிழை மாத்திரம் கற்றுக்கிட்டு இருந்தவங்களால கல்லணை கட்ட முடிஞ்சது, இங்கே தஞ்சை பெரிய கோயில் கட்ட முடிஞ்சது. இங்கிலீஷ் கற்றுக்கிட்டவங்கள என்ன கிழிக்க முடிஞ்சது? இதெல்லாம் மக்களை திசை திருப்பக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறார் பாஜக மாநில தலைவர். கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா மோடி ஒரு தவறான திசையில் கூட்டு போகிறாரு, அந்த திசையிலேருந்து திருப்புறோம். அந்த தவறான திசையிலேருந்து திருப்பி நல்ல திசைக்கு திருப்போம். கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. மோடியை நம்பிட்டு ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சரியான திசையில் திருப்பி விடுறோம். கரெக்டு தான் சொல்கிறோம். தமிழ்நாட்டு உரிமைகளை வந்து எப்படி பாதுகாக்கணும்னு இப்போ இருக்கிற விடியா திமுக அரசுக்கு தெரியலை. அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருந்தவர் ஜெயலலிதா. அந்த ஆட்சி அமைஞ்சாதான் தமிழர் உரிமைகளை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறார் எடப்பாடி. ஒரு வகையில் அது கரெக்டு தான். 13 நாளில் வந்து வாஜ்பாய் அரசாங்கத்தை கவுத்துனாங்கல்ல, அவருடைய ராஜதந்திரம் அது மாதிரி நடத்தணுன்றார். அது முதல்ல இவர் ஃபாலோ பண்ணலாம் இல்லை எடப்பாடி. எதுக்குனாலும் அமித்ஷா கிட்ட போய் நிற்கிறாருல்ல. கட்சியில் என் கட்சியில் வந்து எனக்கு எகேன்ஸ்டாக நடத்துகிறாங்கன்னா எடப்பாடி இதை அமித்ஷா கிட்ட தான் போய் விடுறாரு. முதல்ல இவர் அந்த தலைமை பார்க்கட்டும். அந்த அந்த ஜெயலலிதா பேரை சொல்கிறதுக்கு அவருக்கு அருகதை இருக்குதா? குனிஞ்ச முழங்கால் போட்டு கீழே விழுந்த ஆள் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. அமித்ஷா சொன்னதை கேட்டுக்கிட்டு ஆடான்னு ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் சொல்கிறாரு, அது வேடிக்கையாக தான் இருக்குது. அவருக்கு ஆனால் அந்த உணர்ச்சி வருதுன்னு ஆச்சரியமாக இருக்குது. இல்லை, நீங்கள் 40 பேர் வச்சுருக்கிறீங்க உங்கள் கூட்டணி, திமுக கூட்டணி. அதை வச்சு இந்த இருமொழி கொள்கைக்கு எதிராக வலுவாக உறுதியாக நில்லுங்க. அதனால தானே இப்போ ஆமாம் இப்போ சரி அவர் சொன்னதில் என்ன இப்போ அவர் சொன்னது தான் நடந்துருக்குது. அதனால தான் இந்த ஒன்றிய அரசு அமைச்சர் வந்து பணம் கொடுக்க முடியாதுங்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்காக எடப்பாடிக்கு புரியலையா? ஏன் மும்மொழி கொள்கையை விட்டுட்ட ஏற்றுக்கிட்டாங்க, நீங்கள் பணம் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க, திமுகவால் முடியலன்னு அர்த்தம். திமுக எதுக்கிறதுனால தானே அந்த பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டு உரிமையை மீட்க அதிமுக ஆட்சி வந்தால் தான் முடியும். கொள்கை வீரர்களின் கூடாரம் அதிமுகங்கிற பார்த்தோமே. கொள்கை நீட் தேர்வு மாதிரி எங்கே வரதுக்கு முன்னாடி முதல்ல கொண்டு வந்தது பழனிசாமி தான். ஜிஎஸ்டி மற்றவெல்லாம் கொண்டு வரதுக்கு முன்னாடி முதல்ல கொண்டு வந்தது பழனிசாமி தான். இவர் பேசுகிறாரு அதை. ஆனால் இவரே அதை பேசுகிறாருன்னா ஒரு ஆச்சரியந்தான். இவருக்கே முதுகெலும்பு வந்துருச்சுன்னும் போது ஒரு ஆச்சரியந்தான். பழனிசாமிக்கே முதுகெலும்பு வந்துருக்குதுன்னும் போது தமிழர்கள் வந்து சந்தர்ப்பம் வந்தாக்கா இப்படிப்பட்ட பழனிசாமி போன்றவர்கள் கூட ஒரு சொரணையோடு பேசுவாங்கங்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றாக முடியுமாங்கிறாரு. துரோகம் செஞ்சவங்க இவங்களெல்லாம் தோல்லையில் ஏறி வச்சு யார் ஓனாயின்னு தான் சொல்லணும். அதான் இப்போ செங்கோட்டையை கேட்டார், முதல்ல ஓனாய் யாருன்னு சொல்லு அப்படின்ட்டு. அவர்கிட்டே கேட்டுங்கன்ட்டு போயிட்டார். அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னாரு. யார் ஓனாய்? அதிமுகங்கிற பேரில் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை வாங்கிக்கிட்டு அந்த கட்சியை கொண்டு போய் அமித்ஷா கிட்ட அடகு வச்சுவிட்டு அந்த கட்சி வந்து ரெட்டை இலைக்கு வந்து டெபாசிட் போகிற அளவுக்கு கேவலப்படுத்தி விட்டு கடைசியில் தேர்தலில் கூட நிற்காமல் புறக்கணிக்கிறோங்கிற பேச்சில் கட்சியுமே காலி பண்ண பழனிசாமி வந்து ஓனாயா ஆடா என்னன்னு அவர் தான் சொல்லணும். இதுக்கு இன்றைக்கி ஏதுங்க எங்கே இருக்குதுங்க அந்த கட்சி? தேர்தலில் கூட நிற்கலையே. அது புறக்கணிக்கிறங்கிற பேரில் தேர்தலில் கூட நிற்காம ஒழிச்சு விட்டார்ல, கட்சியை ஒழிச்சு விட்டு. இடைத்தேர்தலில் கடந்த காலங்களில் பல கட்சிகள் புறக்கணிச்சிருக்கு அப்படிங்கிறாங்கல்ல. புறக்கணிக்க வேண்டிய கட்சி அது. வைகோ ஒரே ஒரு தடவை புறக்கணிச்சாருங்க. அவருக்கு தெரிஞ்சு போச்சு காலி பண்ணிவிடுவாங்கன்னு தெரிஞ்சு மரியாதையை வந்துட்டார்ல. அரசியல் கட்சின்னு நடத்தும் போது நீங்கள் தேர்தலில் நிற்கலைன்னா என்னத்துக்கு நிற்கிறீங்க? என்னத்துக்கு கட்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த வகையில் பாருங்கள், சீமான் பாருங்கள், ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கினதில்ல, ஒரு தடவை கூட டெபாசிட். தேர்தலில் நின்றுக்கிட்டே தானே இருக்காரு. நீங்கள் என்ன தேர்தலாக இருக்குது? நான் நிற்பேன் அப்படின்னு தானே நிற்கிறாரு. தமிழ்நாட்டை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த ஒரு கட்சி, கலைஞரை வண்ணக்கவை வச்சதுன்னு பேசிக்கிட்டு இருந்த கட்சி, தேர்தலை நிற்கிறதுக்கு கூட பயந்துட்டு ஓடி போய் காணாமல் போட ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? செங்கோட்டை இன்னும் அதிருப்தியில் தான் இருக்கிறார். அது எடப்பாடியுடன் மீண்டும் இணைந்து செல்வாரா, இணக்கமாக போவாரா, அது எப்படி பார்க்குறீங்க? இந்த காலத்திலிருந்து பார்த்தவங்கிற முறையில் செங்கோட்டையனுடைய செல்வாக்கு என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். செங்கோட்டையனை வந்து பெரிய கவுண்டர் நான் கூப்பிடுவோம். இன்றைக்கி திமுகவில் இருக்கிறார் முத்துசாமி, ஈரோடு முத்துசாமி, அவருக்கு சின்ன கவுண்டர்னு பேர். இவங்க 2 பேர் வச்சா தான் ஜெயலலிதா கிட்ட சட்டம். பருகூரில் அந்த மாதிரி தோற்று போய்டுன்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து காங்கேயத்தில் நில்லுன்ட்டார். காங்கேயத்தில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சார். செங்கோட்டையன் தான் வந்து ஜெயலலிதா அவனுடைய பயண திட்டங்களெல்லாம் இது பண்ணுவார். பொதுக்கூட்டம் அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் அவர் தான் பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா தலைமையில் கட்சியை நடத்தினது செங்கோட்டையன்.
அந்த அளவு செல்வாக்காக இருந்தவர். பழனிசாமிக்கு அது தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அவர் புதுசாக உள்ள வந்தவர் என்னமோ கட்சியில் இன்னும் எனக்கு ஆச்சரியம்னா என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் பழனிசாமி. அவரை எங்களுக்கு தெரியவே தெரியாது, யாருன்னே தெரியாது. சேலம்னாவே எடுத்தால் கண்ணன், செம்மலை, பொன்னையன் இவங்கெல்லாம் தான் தெரியும். குரால்நத்த பெரியசாமி என்ப பேர் அவங்கெல்லாம் தான் அதிமுக தலைவர்கள் எங்களுக்கு தெரியும். எங்கள் அண்ணா ஒருத்தர் இருந்தார். பழனிசாமின்னு ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சது சசிகலாவால் கண்டுபிடிக்கப்பட்டவர். இதில் என்ன வேடிக்கைன்னா அவர் எம்பியாவெல்லாம் இருந்திருக்காரு, யாருக்குமே தெரியாமல் ரகசியமாகவே இருந்திருக்காரு. இவ்வளோ பதவியில் இருந்திருக்காருன்னு தெரியவே தெரியல. ஒரு சாமர்த்தியம் அவருக்கு இருந்தது. எடப்பாடிங்கிறது வன்னியர் பூமி, அதில் வெள்ளாள கவுண்டராக நின்று ஜெயிச்சவர். அந்த சாமர்த்தியம் அவருக்கு இருந்தது. அது ஒன்று தான் அவருடைய சாமர்த்தியம். மற்றபடி அவர் சர்வைவலுக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ, வசதிகள் என்ன வேணுமோ அதுக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணுவாருங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார். அமலாக்கத்துறை கண்டு பயந்து தான் இந்த கட்சியை காலி பண்ணிட்டார். ஆனால் இப்போ செங்கோட்டையனை யாருன்னு அவர் சொல்ல வேண்டியதில்லை, பழனிசாமி யாருங்கிறது தான் இன்றைக்கி ஒரு எங்களுக்கு புரியாத புதிராக. இது ஒரு யார் ஒரு கூட்டு போன வீட்டில் செங்கோட்டையன் இப்போ அதிருப்தியாக இருக்கிறாரு. அந்த விழாவில் கலந்துக்கலாம், அத்திகடவு அவிநாசி திட்டம் அந்த விழாவில் கலந்துக்கலாம் அப்படிங்கும்போது தொடர்ந்து பேசாமல் இருக்கிறாரு, அதிருப்தியில் இருக்கிறாரு. இதனால் அதிமுக ஏதாவது மாற்றம் வருமா? செங்கோட்டையன் அந்தளவுக்கு தமிழ்நாடு பூரா உள்ள நிர்வாகிகளை ஒருங்கிணைச்சு செல்வாரா? இது ஏற்கனவே வந்து ஜேசிடி பிரபாகர்னு புகழேந்தி ஆரம்பித்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இன்றைக்கி அந்த கட்சியில் ஒருத்தருமே இல்லைங்கிறதுக்கு ஆதாரமே உங்களுக்கு ஈரோடு தேர்தல் தாங்க. 35,000 ஓட்டு வாங்கினாங்க போன தேர்தலில் இளங்கோவன் நின்ற போது. அந்த 35,000 ஓட்டு சீமானுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை, வரலையே. கரெக்டாக அவர் போன இளங்கோவனை ஏற்று நின்ற போது வாங்கின அந்த 12,000 ஓட்டு சீமானுக்கு கொடுத்த அதே 12,000 ஓட்டு கொடுத்துருச்சு. பாஜக கொடுத்த அந்த 12,000 ஓட்டு தானே 24,000 ஓட்டாக வந்திருக்குது. ஒரு ஓட்டு கூட அதிமுக இது பன்னீர்செல்வம் எடப்பாடி கட்சியிலேருந்து வரலையே அவருக்கு. அது வந்து அவருக்கு டெபாசிட் அது கிடச்சிருக்கு. ஆக அந்த 35,000 பேர் எங்கே போனாங்க? திமுக ஓட்டு 5% ஏறி இந்த 35,000 பேர் இங்கே போட்டாங்கன்னு தான் நான் கணக்கு எடுக்கணும். நம்ம அப்படி தானே எடுக்கணும். எல்லாம் அங்கே போயிட்டாங்க. உனக்கு இன்றைக்கி கட்சியே இல்லையே. இதுக்கு என்னன்னா நான் ஜெயச்செட்டி பிரபாகரன் புகழேந்தின்னு தான் நான் திட்டுவேன். வேகமாக ஆரம்பிச்சிங்க. அந்த வேகத்தை அப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி பழனிசாமியால் அழிக்கப்பட்டிருக்கிற அதிமுக வந்து நீங்கள் திருப்பி உயிர்ப்பிச்சிருக்கலாம். இன்றைக்கி அதிமுக கிட்ட பழனிசாமி கிட்ட என்ன இருக்குது? தலைமை கழக பில்டிங் இருக்குது. அது தவிர அவர்கிட்ட என்ன இருக்குது? கட்சி எங்கே இருக்குது? தேர்தலில் கூட நிற்கல. கட்சி ஏறத்தாழ கலைச்சிட்ட மாதிரி தான் கணக்கு. இப்போ ரொம்ப லேட்டாக வர்றார் செங்கோட்டையன், ரொம்ப லேட்டாக வர்றார். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துடும். இப்போது என்ன நாங்கள்லாம் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க, எங்களுக்கு அந்த அதிமுக அழியிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. 1000 இருந்தாலும் அது திராவிட இயக்கம். எம்ஜிஆர் வளர்த்தப்பட்டது எம்ஜிஆர் தமிழை இல்லைங்க, அந்த கதையெல்லாம் இருந்தால் கூட திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க. அடுத்த நகர்வு செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்கா செங்கோட்டையன்? எதிர்பார்க்குறோம். செங்கோட்டையன் ஒரு செயல் வீரர், அவர் அனுபவத்தில் பார்த்துருக்கோம். நல்ல செயல் திட்டங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு கட்சியை சீராக நடத்திக்கிட்டு போகிறதுல அவருக்கு திறமை உண்டு, எல்லாமே உண்டு அவருக்கு. அதெல்லாம் செய்வாராங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்த பெரிய வேகத்தோடு வந்தால் மறுபடியும் இப்போ காணாமல் இருக்கிறார். என்னன்னு தெரியல, பார்க்கணும் என்ன பண்ணணும். சீமானை பற்றி சொன்னீங்க. சீமான் கட்சியிலேருந்து காளியம்மாள் வந்து விலகி இருக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? 6 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்தான் ஒரு பெண்ணாக. காளியம்மாங்கிறவங்க யார்? அவங்க என்ன மக்களோட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? பெரிய தலைவி அவங்க. அந்த கட்சியில் இருந்தாங்க. அந்த கட்சியவே யாருக்கும் தெரியாது. அந்த கட்சியில் இவங்க இருந்தாங்களாம், இவங்களும் போயிட்டாங்களாம், யாருக்குங்க தெரியும்? சீமான் கட்சியில் சைமனை தவிர வேறு யாரும் தெரியும்? வேறு யாரை பற்றி தெரியும்? திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து குழந்தை விட்டுருங்க. அந்த காளியம்மா நம்ம மகத்தான தலைவியாக இருந்து தமிழ்நாட்டு அரசியலை கலக்கிக்கிட்டு இருந்தாங்களா? காளியம்மான்னு இல்லை, ஒவ்வொரு நிர்வாகியும் அப்படியே விலகுறாங்க. இருக்கிறதே 10 பேர். அந்த பின்னாடி இந்த 10 பேர் நிற்பாங்க. அவர் மீட்டிங்கில் பேசும்போது இப்படி விரலை காட்ட உடனே அது ஜோக்குன்னு சொல்லிட்டு உடனே சிரிப்பாங்க. அந்த விரலை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது உடனே சிரிப்பாங்க. அதை 10 பேரை தவிர அவர்கிட்ட யார் இருக்கிறா? இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க இந்த காளியம்மாலாம் அவர்கிட்ட இருந்தாங்க. யாருக்கு தெரியும்? பொதுமக்களுக்கு தெரியுமா காளியம்மா யாருன்னு? யூடியூப்காரங்களுக்கு தான் தெரியும். சைமன் கட்சியவே வந்து யூடியூப்காரரை தவிர வேறு யாருக்கு தெரியும்? சொல்லி தோக்கடிக்கிறாங்க மக்கள்.
ஒரு தடவை கூட டெபாசிட் வாங்க மாட்டேங்கிறாரு. உடுவடாகிறீங்க. சீமான் என்ன சொன்னார், சீமான் என்ன சொன்னார், சீமான் என்ன சொன்னால் யாருக்கு என்ன? உங்களுக்கு வேணால் கவலையாக இருக்கலாம். நான் பொதுமக்களுக்கு மற்றவங்களுக்கு சீமானை பற்றி அக்கறையே இல்லை. ஆனால் ஒவ்வொரு தேர்தல்லையும் அந்த வாக்காளர்கள் அதிகமாகிட்டு தானே வராங்க. அப்படி நான் சொல்லுங்கள், அப்படி சொல்லி தான் போய்ட்டு அப்படி தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அவரை 100 மீட்டர் அவர் தான் ஓடினாருங்க. அவருக்கே அங்கே பறித்து கொடுக்கலன்னு சொல்லல. யார் முதல்ல வந்தாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஒன்று நீங்கள் சொல்கிறது இல்லை, அவர் தானே 100 மீட்டர் ஓடினார். ஆமாம், 10 பேர் ஓடுறாங்க, 10 பேர் 100 மீட்டர் ஓடுறாங்க. சுயேட்சைகள் கூட தான் வாங்கினாங்க. போன தடவை நின்ன முன்சாமி 500 ஓட்டு தான் அவங்களா இருந்தது. 560 ஓட்டு வாங்கியிருக்காரு. படிப்படியாக முன்னேறாருல ஈரோட்டில். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரத்தில் வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதில் வந்து நிர்வாகிகளுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்களாம். பிரசாந்த் கிஷோர், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுன், இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் எல்லாம் இப்போ நிர்வாகிகளுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுன், அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி 3 பேர்த்துக்கு வாழ்த்துக்கள். வளமான வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. நல்லபடியாக வாழ்த்துக்கள். நல்லபடியாக இருக்குது. அவ்வளோதான் சொல்லணும். அது அவங்களுக்கு இது ஒரு தொழில். ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்ததுன்னா நாங்கள் வளர்த்தி விட்டுருவோம், எங்களால் தாங்க ட்ரம்ப் ஜெயித்தார், எங்களால் தான் புட்டின் ஜெயிச்சார்னு கதை விடுவாங்க. இவங்களுக்கு நல்ல பொழப்பு. பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே சில கட்சிகளுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு தேடி தந்திருக்கிறாரு. அப்படி தான் காந்தராஜ் இல்லைன்னாக்கா ட்ரம்ப் எப்படி ஜெயிச்சிருப்பார்? உங்களுக்கு தெரியுமா? அது நானாக விட்டுக்க வேண்டியது தான். ஏங்க பீகாரில் அட்ரஸ் இல்லாமல் 2021 திமுக வேலை பார்த்தாரு தானே. திமுக எப்படி வேலை பார்த்தாரு? இந்த ரூமில் இந்த இடத்துல உட்காந்துருக்கிற இங்கே தான் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்தார். ஃபஸ்ட்டு அவரை கூட்டிகிட்டு வந்தது எங்கள் சேர்மன் தம்பிதுரை தான் கூப்பிட்டு வந்தார். அண்ணா திமுக ஆதரவாக பேசுறது தான் வந்தார். எங்கள் செமினார் ஹாலில் தான் அவர் அறிமுகம் ஆகிறார். என்னை யாரும் தெரிஞ்சவொடனே என்னை அந்த பக்கமே விடல. அப்படியே கழட்டிக்கிட்டு ஓடி போயிட்டார். இங்கே சுற்றி பார்த்ததுக்கு பிறகு திமுக தான் ஜெயிக்கிறதுன்னு இது அண்ணா திமுக கை விட்டுட்டு திமுகவை போய் சேர்ந்துவிட்டு அங்கே யாரை பிடிச்சாருன்னு தெரியல. ஒரு பெரிய தேர்தல் விற்பனர் தானாக ஜெயிக்க வேண்டிய கட்சி தன்னால் ஜெயிச்சதுன்னு கணக்காட்டி பெருசாகிட்டார். அவ்வளோ சாமர்த்தியசாலி. ஏங்க பீகாரில் இந்த எலெக்ஷனில் கண்ணாபின்னான்னு தோற்றுக்கிட்டு வர்றாரு. ஒரு தேர்தல் வந்து உங்களால் தான் நான் ஜெயித்தேன்னாக்கா எப்படி வரணுன்னா, என்ன மாதிரி ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு ஆளை நிற்க வச்சு உங்கள் சாமர்த்தியத்தினால என்னை ஜெயிக்க வைக்கணும். என்னை யாருக்குமே தெரியாது. ராஜவேல் அவர்கள் வந்து செஞ்ச தந்திரங்கள்னால தான் நான் ஜெயித்தேன்னாக்கா அது உங்களால் நான் ஜெயித்தேன்னு அர்த்தம். நானே பிரபலமாக இருக்கிறேன். என் பின்னாடி வந்து நின்றுட்டு இதை ஜெயிக்க வச்சுவிட்டு அப்புறம் என்னால் தான் ஜெயிச்சேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம் இருக்குது? இல்லாத கட்சியை ஜெயிக்க. எம்ஜிஆர் வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருந்தவருங்க புதுசாக கட்சியை ஆரம்பிக்கலை. இருந்த கட்சியை உடச்சிக்கிட்டு வெளியே போனார். புரியுதா உங்களுக்கு? புரியுது. அந்த இதுக்கே கொண்டு வராதிங்க. எம்ஜிஆரை வந்து நீங்கள் திருப்பி என்ன சொல்ல வர்றீங்கன்னா, ஏன்னா அன்றைக்கி இருந்த 3% திமுக 67 ஜெயித்த உடனே எம்ஜிஆருக்கு கழுத்தில் துப்பாக்கியால் சுடப்படாமல் இருந்தோம், தோற்று போயிருப்பாருன்னு சொல்லி மன அறுப்பை தீர்த்துக்கிட்டாங்க. திராவிடம் வரல, இது எம்ஜிஆர் நாள் அடிப்பட்டதுனால தான் அப்படின்னு சொல்லி எழுதி தன்னுடைய ஆத்திரத்தை தீர்த்துக்கிட்டாங்க. 71 எதை வச்சு சொன்னாங்க? 71 இன்னைக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலையும் 71 இருந்தது. இந்து மதத்துக்கு விரோதின்னு திமுக வந்து பிராண்ட் பண்ணாங்க. அத்தனை 3%காரர்கள் பத்திரிகை இந்து மதத்துக்கு விரோதின்னு பிராண்ட் பண்ணாங்க. அந்த தடவை தான் திமுக வந்து அபரிமிதமான வெற்றி அடைஞ்சுது. காமராஜர் அன்னைக்கு தான் வெளியே போனார். அன்னையோட காலி அவர் 71 போனவர் காமராஜர். அதுக்கப்புறம் வரவே இல்லை. அவங்க தானே தூக்கி விட்டாங்க. அந்த 3%காரங்க அவங்க தூக்கி விட்டாங்க. அதுவே அவருக்கு எகேன்ஸ்டாக மாறிச்சு. இப்போ அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த புகழேந்தி சொன்னீங்களா, புகழேந்தி ஜெயஸ்ரீ பிரபாகர் அவங்க ஒரு பக்கம் போராட்டிருக்காங்க. ஓபிஎஸ் தொடர்ந்து சொல்லி வந்துட்டுருக்கிறாரு, நீங்களாம் ஒன்றா இருந்தால் தான்டா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இப்போ ரஜினி நேற்று ஜெயலலிதா வீட்டுக்கு போயிருக்கிறார். ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு திருவுருவப்படத்துக்கு மரியாதை செலுத்த ஏதாவது புதுப்படம் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரா? ஏன்னா அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி ஸ்டண்டெல்லாம் அடிப்பார். அடுத்த வாரம் ரிலீஸ் சொன்னாக்க இந்த வாரம் ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணுவார். அப்படி ஒன்றும் அவருக்கு ஒன்றும் படம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏதோ இருக்குதா படம்? போயிருக்கிறாரு மரியாதை செலுத்த. சரி, கன்னடக்காரர் போகிறாங்க. அதில் என்ன இன்னொரு செய்தி ஓடுது, அதிமுக ஒருங்கிணைக்க அவர் போயிருக்கிறாரு அப்படின்னு ரஜினி. அதான் இந்த மாதிரி சில பேர் தூக்கி காலாவதி ஆகி போச்சுங்க. அவரை கேட்கறதுக்கு போய் ஏங்க எந்த படங்க ஓடிச்சு? அவர் படம்
படையப்பாவுக்கு அப்புறம் என்ன படம் ஓடிச்சு அவருக்கு? சினிமாவில் ஒரு ஒன்றும் இல்லை. அவருடைய கருத்து உங்கள் மீடியாக்கள்னால ஊதி பெருசாகப்பட்ட பலூன்களில் அவர் ஒருத்தர், அவ்வளோதான். எந்த எலெக்ஷன் வந்து ரஜினி சொன்னதுனால வந்து இப்படி இருக்க வேண்டியது அப்படி மாறிச்சு இப்படி மாறிச்சுன்னு சொல்கிறதுக்கு எந்த எலெக்ஷன் நடந்தது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு எலெக்ஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரஜினியால் தான் இந்த வெற்றி, ரஜினியால் தான் இந்த மாற்றம் அப்படின்னு ஏதாவது ஒரு எலெக்ஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களா ஏற்றி விடுறதுங்க, சீமானை ஏற்றி விடுறது. இப்போ மூப்பனாரோட சேர்ந்துட்டு குரல் கொடுக்கல, மூப்பனாரோட சேர்ந்து குரல் அதான் ஜெயிக்கிற கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. மூப்பனார் ஜெயிச்சுட்டு போனார். அதுக்கு இவர் எப்படி எம்ஜிஆர் காலத்தில் சுட்டதுனால தான் திமுக ஜெயிச்சதுன்னு கதை விட்டுக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் இதெல்லாம் மீடியாக்கள்னால வாழ்கிறவங்க. இப்போ நான் அப்படி தான், என்ன எவனுக்கு தெரியும்? நீங்கள் கொடுக்கலன்னு என்ன யாருக்கு தெரியும்? வெளியில் போனால் யாருக்கு என்ன அடையாளம் தெரியுது? அவ்வளோதான். நானும் தலைவனை எடுத்து சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். என்னால் தான் திமுக ஜெயிச்சது, என்னுடைய யூடியூப் பிரச்சாரங்கள்னால தான் திமுக ஜெயிச்சோன்னு சொன்னாக்க இருக்கணும் சிரிக்க மாட்டான். அவ்வளோதான். அது சும்மா ஏற்றி விடணுன்னு நினச்சா ஏற்றி விடலாம். ரஜினி போய் பார்த்துட்டு வந்திருக்காருனாக்கா அதை ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டால் உலகத்துக்கு அது தமிழ்நாட்டே நாசமாக போன்னு சொன்னவர் தான் அவருக்கு. பக்கத்தில் வெடிகுண்டு விழுந்த உடனே நடிக்க போய் ஓட்டோம் இது அந்த அம்மா பக்கத்தில் இருக்கிறதால நமக்கு அந்த ஆபத்தெல்லாம் வருதுங்க பயத்தில் சொன்ன சென்டென்ஸ் அது. ஏதோ பண்ணுறாரு, சினிமா போயிடுச்சு, ஒருவேளை அரசியலுக்கு வர்ற எண்ணம் இருக்குதோ என்னமோ பார்க்கலாம். கருத்தில் பாருங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.